அடுத்து நான் ஸோ பிரியாவின் முதல் மாத ஊதியம் ரூபாய் 15,000. ஒவ்வொரு மாதமும் ஊதியம் ரூபாய் 1500 உயர்கிறது. அவருடைய முதல் மாத செலவு ரூபாய் 13,000. அவர் தனது செலவை மாதம் 900 உயர்த்துகிறார் எனில் அவருடைய சேமிப்பு ரூபாய் 20,000 அடைய எத்தனை மாதங்கள் ஆகும்? இது கொஸ்டின். ஃபஸ்ட்டு பாருங்க, அவங்களுடைய ஊதியம் மேடம் கொஞ்சம் மியூட் போட்டுக்கோங்க, டவுட்னா கால் அன்மியூட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஊதியம் வந்து 15,000. அதில் செலவு பார்த்தீங்கன்னா 13,000. அது சம்பளையே கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்கள், முதல் மாத ஊதியம் 15,000. ஒவ்வொரு மாதமும் ஊதியம் 1500 உயர்கிறது. பையனை கதவை கொஞ்சம் சாத்திக்கடா. ஸோ ஒவ்வொரு மாதமும் 1500 உயர்கிறது. முதல் மாத செலவு 13,000. அந்த செலவை தான் நான் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ அதில் சேமிப்பு எவ்வளோன்னு பார்த்தோம்னா 2,000. ஸோ இந்த மாதிரி சேமிப்பு 20,000 அடையிறதுக்கு எவ்வளோ மாதங்கள் ஆகும் அப்படிங்கிறது தான் கொஷின். சரி, ஊதியம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாதமும் 1500 இன்க்ரீஸ் ஆகுது. அப்போது அடுத்த மாதம் 15,000க்கு அப்புறம் 16,500 போகும். செலவு 900 இன்க்ரீஸ் ஆகுது. செலவு 900 இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ 13,900. சேமிப்பு பார்த்தீங்கன்னா அவங்க ஒவ்வொரு மாதமும் எவ்வளவு சேமிக்கிறாங்க அப்படின்னா அவர் தனது செலவை மாதம் 900 உயர்த்துகிறார். சரி, இப்போ இது ரெண்டுக்கும் சேமிப்பு எவ்வளோ? 16,500 மைனஸ் 13,900. ஸோ இப்போ இங்கே 2,600 வரும். கரெக்டுங்களா? 14,000னா 2,500, 2,500 கரெக்ட். ஸோ அடுத்தது மூணாவது மாதம் 1,500 இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ 18,000 ஆகுது. அது மாதிரி செலவு 900 இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. இப்போ 14,800 வரும். சேமிப்பு பார்த்தீங்கன்னா இது ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ். ஸோ 4,800 போச்சுன்னா 3,200. ஸோ இந்த மாதிரி சேமிப்பு இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குல்ல, அது எந்த மந்த்து 20,000 ஆகும் அப்படிங்கிறது தான் கொஷின். சரிங்களா? ஸோ இது எப்படி நம்ம சால்வ் பண்ண போகிறோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஆல்ரெடி ஒரு ஃபார்முலா ஒன்று கொடுத்துருக்கேன். n இஸ் ஈக்குவல் டு எல் மைனஸ் ஏ டிவைடட் பை டி ப்ளஸ் 1 அப்படின்னு ஒரு ஃபார்முலா பார்த்துருக்கோம். அதாவது எல் அப்படின்னா உங்களுக்கு லாஸ்ட் வேல்யூ தெரியும் அப்படின்னா 20,000 அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணி எல் மைனஸ் ஏங்கிறது என்னது? முதல் வேல்யூ, அதாவது 2,000. ஸோ மைனஸ் 2,000 டிவைடட் பை டிஃப்ரென்ஸ், டினா டிஃப்ரென்ஸ். ஸோ டிஃப்ரென்ஸ் என்னது? ஒவ்வொன்றுக்கும் 600 தான் டிஃப்ரென்ஸ். சரிங்களா? ஏன்னா ஒவ்வொரு மாத செலவும் நீங்கள் எடுத்து பாருங்களேன், சேமிப்பு பாருங்களேன், 600 தான் டிஃப்ரென்ஸ். 2,000க்கும் 2,500க்கும் 600, இங்கேயும் 600 தான். அப்போ டிஃப்ரென்ஸ் 600. ஸோ ப்ளஸ் 1. ஸோ இதை சிம்ப்ளை பண்ணிக்கலாம். 18,000 டிவைடட் பை 600 ப்ளஸ் 1. 2 சைஃபருக்கு 2 சைஃபர், 1,6 6 3 18 30ன்னு வருது. ப்ளஸ் 1 சேர்த்திங்கன்னா 31 மாதங்கள் ஆகும். அவ்வளோதான் ஆன்சர். 31 மாதங்கள் அப்படிங்கிறது ஆன்சர். ஸோ ஃபார்முலா எல் மைனஸ் ஏ டிவைடட் பை டி ப்ளஸ் 1 அப்படின்னு மட்டும் தோணிருச்சுன்னா போதும், நீங்கள் அதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக சப்ஸ்டியூட் பண்ணி ஆன்சர் கொண்டு வந்துடுவீங்க. நோட் பண்ணிட்டு சொல்லுங்கள், டவுன் பண்ணாலும் போகலாம். போகலாம் சார். மேடம் நீங்கள் எழுதிட்டீங்களா? ரெடி சார். கீழே இதெல்லாம் எழுதிட்டீங்களா? எல்லாம் முடிஞ்சிச்சு சார். சரி, ஓகே. அடுத்தது மாடல் நம்பர் 2 அப்படின்னு மென்ஷன் பண்ணிப்போம். சார் அந்த டிஃபரன்ஸ் 600 சார். ஆமாம், இதான் இருக்கே 600.
இந்த முதல் மாதம் ஊதியத்திலிருந்து செலவு மைனஸ் பண்ணிக்கிறீங்களா? ஆமாம், இங்கே பாருங்கள், இங்கே பாருங்கள், சேமிப்பு ஒவ்வொரு மாதமும் 600 வருது பாருங்கள். 600, இது ரெண்டு மைனஸ் பண்ணிங்கன்னா 600. ஸோ டிஃப்ரென்ஸ் வந்து 600. ஓகே ஓகே. ம், ரைட். ஸோ டைட்டில் போட்டுக்கோங்க. எக்ஸாம் எழுதினாரா சார்? சிஎம் எடுத்துட்டு யார்? சஞ்சய் எழுதிட்டாங்க. எவ்வளோ போட்டார்? எவ்வளோ உங்களுக்கு தான் போட்டிருக்காங்க, அவங்களும் 18 நினைக்கிறேன். சரி, மாடல் நம்பர் 2 2 ஃபார்முலா ஆல்ரெடி சொன்னது தான், பட் நீங்கள் திருப்பி இந்த இடத்துல திருப்பி எழுதிக்கோங்க. மாடல் நம்பர் 2ல் 2 ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம். அதாவது கூடுதல். ஸோ கூடுதல் அதாவது Sn is equal to n by 2 of 2a plus n minus 1 into d. ஒரு ஃபார்முலா. Sn is equal to n by 2 of 2a plus n minus 1 into d. அடுத்தது Sn is equal to n by 2 of a plus l. என்ன சார் ரெண்டுமே Sn இருக்கு அப்படின்னா ஒன்றும் இல்லை, எந்த சம்முக்கு உங்களுக்கு லாஸ்ட் வேல்யூ தெரியுதோ, லாஸ்ட் வேல்யூ ஃபஸ்ட் வேல்யூ தெரியுதோ, நீங்கள் அப்போ இந்த ஃபார்முலா எடுத்துக்கோங்க. எந்த சம்முக்கு லாஸ்ட் வேல்யூ ஃபஸ்ட் வேல்யூ கொடுக்கலையோ அப்போ நீங்கள் இந்த ஃபார்முலா எடுத்து, சரிங்களா? ரைட். ஸோ சம் சொல்கிறேன், கீழே போனால. ஓகே, இதில் ஃபஸ்ட்டு சம் மாடல் நம்பர் 2ல் ஃபஸ்ட்டு சம்மு 102, 97, 92 up to 27 உறுப்பு வரையான கூடுதல் யாது? உறுப்பு வரையான கூடுதல் யாது? நீங்கள் அண்டர்லைன் பண்ண வேர்ட் உறுப்பு வரையிலான, அது வரைக்கும் அதை அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த உறுப்பு வரையான அப்படின்னு கேட்டாவே என்ன கேட்குறாங்க அப்படின்னா எண்ணின் மதிப்பு கேட்குறாங்கன்னு அர்த்தம். எண்ணின் மதிப்பு என்ன அப்படிங்கிறத அந்த உறுப்பு வரையிலான கூடுதல் என்னன்னு கேட்குறாங்க, சரிங்களா? ரைட். ஸோ இந்த இடத்துல நம்ம யூஸ் பண்ண வேண்டிய ஃபார்முலா, சார் இங்கே தான் நமக்கு ஃபஸ்ட்டும் தெரியுது லாஸ்ட்டும் தெரியுது அப்படின்னு நீங்கள் a + lன்னு போட்டுறாதீங்க. இந்த உறுப்பு வரையான கூடுதல் அப்படின்னா 102லேருந்து 27 வரைக்கும் கூடுதல் மட்டும் என்ன, இதில் முதல் நம்பரும் தெரியாது லாஸ்ட் நம்பரும் தெரியாது, சரிங்களா? அப்போ நம்ம எந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும் அப்படின்னா Sn is equal to n by 2 of 2a plus n minus 1 into d அப்படிங்கிற ஃபார்முலா தான் நம்ம யூஸ் பண்ணணும், சரிங்களா? ஸோ உறுப்பு வரையான அப்படிங்கிற வார்த்தை வந்துட்டாவே எண் கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறத அவங்க கேட்குற மீனிங்கு. எண்ணின் மதிப்பு கண்டுபிடிக்கிறதுக்காக நம்ம இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும் அப்படின்னு உங்களுக்கு எக்ஸாம் ஹாலில் தோணும், சரிங்களா? ஸோ இந்த இடத்துல n by 2 அப்படின்னா n அப்படிங்கிற இடத்துல வந்து நம்ம 27 நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். 27/2 2a, ஏங்கிறது வந்து இந்த இடத்துல 102 ப்ளஸ் n minus 1 அப்படிங்கிறது 27 minus 1. d அப்படிங்கிறது டிஃப்ரென்ஸ் எப்படி கண்டுபிடிக்கிறது? முதல் 2 நம்பருக்கு கால்குலேட் பண்ணி பாருங்கள். 97 minus 102 அப்போது -5, குறி ரொம்ப முக்கியம், சரிங்களா? ஸோ -5, சரிங்களா? ரைட். ஸோ ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டில் உள்ளதை சால்வ் பண்ணிக்கலாம். ஸோ 27/2. ஸோ 102 அப்படிங்கிறது வந்து இந்த இடத்துல 204 ப்ளஸ் 26 இன்ட்டு -5. ஸோ ஃபஸ்ட்டு பெருக்கலை மல்டிபிள் பண்ணிக்கலாம். 26 5 6 5 30 3 I2 10 13. ஸோ -130ன்னு வருது. ஸோ இங்கே 204 இருக்குது, இங்கே -130 இருக்குது. ஸோ கழிச்சிங்கன்னா 4 10ல் 3 போச்சுன்னா 7. ஸோ 74 அப்படின்னு வந்திருக்கு. ஸோ 27/2 இன்ட்டு 74 இதை சிம்பிளை பண்ணணும். ஸோ 32 6
7 2 14. ஸோ 27ஐயும் 37ஐயும் பெருக்கிக்கலாம். 7 7 49 4, 7 2 14, 7 3 21. ஸோ 21 31 35 39, 3 2 6, 6 3 9. அப்போ ஆன்சர் 999 அப்படிங்கிறது ஆன்சர். வரையான அப்படின்னா எண்ணின் மதிப்பு நோட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? என்னங்கிறது வேண்டாம். உறுப்பு வரையான அப்படின்னா எண்ணின் மதிப்புன்னு அர்த்தம். ஃபார்முலா தெரிஞ்சுச்சுன்னா கடகடன்னு நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணிட்டு ஆன்சர் கண்டுபிடிக்கிறது தான் வேலை. நோட் பண்ணிட்டீங்கன்னா சொல்லுங்கள், அடுத்த சம் போகலாம். நோட் பண்ணுறேன் சார். சரி, ஓகே. நீங்கள் டவுன் பண்ணுங்க சார். ஓகே. ஓகே சார். ஓகே. ஸோ மாடல் நம்பர் 2லேயே செகண்ட் சம் நோட் பண்ணிக்கோங்க. செகண்ட் சம் 6 + 13 + 20 + அப் டு +97 இதனுடைய கூடுதல் யாது? ஸோ நீங்கள் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒவ்வொரு டிஜிட்டுக்கும் இடையில ப்ளஸ் இருக்குது. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி வந்துடுச்சு. கூடுதல் யாது மட்டும் கேட்குறாங்க அப்படின்னா ஃபார்முலா என்ன யூஸ் பண்ணணும்னா Sn = n/2 ஆஃப் a + l. சரிங்களா? ஸோ Sn = n/2 ஆஃப் a + l. அப்போது Sn = n அப்படிங்கிறது என்னன்னு தெரியல, ஏன்னா இங்கே உறுப்பு வரையிலான அப்படிங்கிறதுலாம் எதுவும் கொடுக்க கிடையாது. அதனால் என்ன நான் அப்படியே வச்சுக்கிறேன். a + lக்கு பதிலாக ஏக்கு பதிலாக 6, எல்லுக்கு பதிலாக 97ன்னு சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறேன். சரி, இப்போ என்ன எப்படி கண்டுபிடிக்கிறது? இதுக்கு முன்னாடி சம்லேயே நம்ம பார்த்துருக்கோம். n கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. l - a / d + 1 அப்படிங்கிற ஃபார்முலா. இது ஃபார்முலா நோட் பண்ணிக்கோங்க. n = l - a / d + 1. ஸோ இந்த ஃபார்முலா வச்சு நீங்கள் என்ன கண்டுபிடிச்சிடலாம். ஸோ எல் அப்படிங்கிறது லாஸ்ட் வேல்யூ என்னது? இங்கே எல் அப்படிங்கிறது 97, ஏ அப்படிங்கிறது 6 / டிஃப்ரென்ஸ். 6க்கும் 13க்கும் டிஃப்ரென்ஸ் வந்து 7, 13க்கும் 20க்கும் வந்து டிஃப்ரென்ஸ் வந்து 7. அப்போ டிஃப்ரென்ஸ் வந்து 7. ஸோ +1. 97 - 6னா 91/7 +1 வரும். 1 7 7, 3 21, 13. அப்போ நான் டோட்டலாக 14 வரும். அப்போ என்னுடைய வேல்யூ வந்து 14. ஸோ அதனால் இந்த ஃபார்முலாவில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். 14. ஸோ 14/2, 6 + 97 அப்படிங்கிறது 93, 94. சாரி 93, கரெக்டுங்களா? 93. ஸோ ஒரு நிமிஷம். ரைட். ஸோ 6 + 97 தானே. ஸோ 6 + 97 அப்படின்னா 103 வரும், கரெக்டுங்களா? ஸோ என்னோட வேல்யூ நீங்கள் கண்டுபிடிச்சி வச்சுருக்கீங்க 14ன்னு சொல்லிட்டு. ஸோ 14/2 × 103. ஸோ 7 2 14. இப்போ 103ஐயும் 7ஐயும் பெருக்கிறீங்க. 7 3 21, 2 1 7 7. அப்போ ஆன்சர் 721ங்கிறது ஆன்சர். ஸோ 2 ஃபார்முலா தெரிஞ்சுன்னா நீங்கள் ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். ஒன்று Sn = n/2 ஆஃப் a + l. n தெரிஞ்சுக்கிறதுக்காக l - a / d + 1 இந்த ஃபார்முலா. இந்த 2 ஃபார்முலா தெரிஞ்சுன்னா நீங்கள் ஈஸியாக ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். ஸோ நோட் பண்ணிட்டீங்கன்னா சொல்லுங்கள், அடுத்த சம் போகலாம். நோட் பண்ணுறேன் சார். சரி, ஓகே. சஞ்சய் போகலாம் அடுத்த சம். போகலாம் சார். சரி, கொஷின் நம்பர் 3. 450க்கு
குறைவாக உள்ள 450க்கு குறைவாக உள்ள அனைத்து ஒற்றை மிகை முழுக்களின் கூடுதல் யாது? 450க்கு குறைவாக உள்ள அனைத்து ஒற்றை மிகை முழுக்களின் கூடுதல் யாது? ஸோ நோட் பண்ண வேண்டிய பாயிண்ட், ஒற்றை மிகை முழுக்கள். ஒற்றை மிகை முழுக்கள். ஃபஸ்ட்டு முழுக்கள் அப்படின்னாவே 1ல் இருந்து தான் ஆரம்பிக்கணும். ஒற்றை முழுக்கள் அப்படின்னா ஒற்றை எண் தான். இங்கே பாருங்கள் 1 3 5 அப்படியே போயிட்டே இருக்கும். 7 9 11. 450 மட்டும் எடுக்கக்கூடாது, ஏன்னா அது ஒரு இரட்டை படை எண். அதனால் 449 எடுத்துக்கணும். சரிங்களா? ஸோ இதனுடைய கூடுதல் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு நம்பரும் தெரியும், லாஸ்ட்டு நம்பரும் தெரியும். ஸோ டைரெக்டாக நீங்கள் ஃபார்முலா எதை எடுத்துக்கலாம்? Sn is equal to n/2 of a plus l அப்படிங்கிற ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது இன்னொன்று n is equal to l minus a divided by d plus 1 அப்படிங்கிறத யூஸ் பண்ணி ஃபஸ்ட் என்ன கண்டுபிடிச்சிடலாம். ஸோ லாஸ்ட் வேல்யூ அப்படிங்கிறது 449 மைனஸ் ஏ ஃபஸ்ட்டு வேல்யூ அப்படிங்கிறது 1 டிவைடட் பை டிஃப்ரென்ஸ். ஒவ்வொன்றுக்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2. ஏன்னா இங்கே பாருங்கள் 1க்கும் 3க்கும் டிஃப்ரென்ஸ் 2, அப்போ 3க்கு 5க்கும் டிஃப்ரென்ஸ் 2, அப்போ டிஃப்ரென்ஸ் 2. ஸோ ப்ளஸ் 1. ஸோ அடுத்தது 448 சிம்பிளை பண்ணால் 448 டிவைடட் பை 2 ப்ளஸ் 1. ஸோ 2 2 4 2 2 4 4 2 8. ஸோ டோட்டலாக என்னோட வேல்யூ 225ன்னு வரும். ஸோ இந்த என்னோட வேல்யூ 225 அப்படிங்கிறத நான் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறேன். 225/2 ஏ ப்ளஸ் எல். ஏ ப்ளஸ் எல்னா 1 + 449. அப்போது இது வந்து 450 ஆயிரும். ஸோ 450னா இதை சிம்ப்ளை பண்ணிங்கன்னா 2 2 4 2 2 4 I 2 10. அப்போ 225 × 225 எவ்வளோன்னு பார்க்கலாம். 225 × 225 5 5 25 2 I 2 10 12 1 I 2 10 11 I 2 10 1 2 4 1 5 2 2 4 திருப்பி I 2 10 1 2 4 1 5 திருப்பி 2 2 4 5 2 6 9 10 5. ஸோ 50,625 அப்படிங்கிறது ஆன்சர். 50,625ங்கிறது ஆன்சர். நோட் பண்ணிட்டீங்கன்னா சொல்லுங்கள், அடுத்த சம் போவோம். சார் கொஞ்சம் டவுன் பண்ணுங்க சார். ஓகே, டவுன். நோட் பண்ணிக்கோங்க. 5வது சம், மாடல் நம்பர் 2ல் 5வது சம். செங்கல்லால் கட்டப்பட்ட வாழ்வியல் கணக்குகள் இதெல்லாம். செங்கல்லால் கட்டப்பட்ட 30 படிக்கட்டுகளில், செங்கல்லால் கட்டப்பட்ட 30 படிக்கட்டுகளில் கமா கீழ் படிக்கட்டை, அதாவது லாஸ்ட் படிக்கட்டு, சரிங்களா, கீழ் படிக்கட்டை அமைக்க, கீழ் படிக்கட்டை அமைக்க 100 செங்கற்கள் தேவை. 100 செங்கற்கள் தேவை. ஃபுல் ஸ்டாப். ஒரு நிமிஷம். 100 செங்கற்கள் தேவை. ஃபுல் ஸ்டாப். அடுத்தடுத்த படிக்கட்டுகளை, அடுத்தடுத்த படிக்கட்டுகளை
அடுத்தடுத்த படிக்கட்டுகளை அமைக்க அடுத்தடுத்த படிக்கட்டுகளை அமைக்க கமா முந்தையதை விட இரண்டு செங்கற்கள் குறைவாக தேவை. இரண்டு செங்கற்கள் குறைவாக தேவை. இரண்டு செங்கற்கள் குறைவாக தேவை எனில் மொத்தம் 30 படிக்கட்டுகளை அமைக்க எத்தனை செங்கற்கள் தேவை? திரும்ப படிக்கிறேன். செங்கலால் கட்டப்பட்ட 30 படிக்கட்டுகளில் கீழ் படிக்கட்டை அமைக்க 100 செங்கற்கள் தேவை. அதாவது லாஸ்ட் படிக்கட்டை அமைக்கிறதுக்கு 100 செங்கல் தேவை. அடுத்தடுத்த படிக்கட்டுகளை அமைக்க முந்தையதை விட 2 செங்கற்கள் குறைவாக தேவை. அதாவது நீங்கள் எப்படி இமேஜின் பண்ணணும்னா, இங்கே பாருங்களேன், டயக்ராம் பாருங்களேன். நம்ம ஒரு கொடி ஏற்றுறதுக்கெலாம் படிக்கட்டு இருக்கும்ல, அது மாதிரி இப்படி இருக்குது. லாஸ்ட் படிக்கட்டுக்கு 100 செங்கல் தேவை. அதுக்கு முந்தைய படிக்கட்டுக்கு 2 கம்மியாக 98 இருந்தால் போதும். அதுக்கு முன்னாடி ஒரு 2 கம்மி 96 இருந்தால் போதும். அதுக்கு முன்னாடி கொஞ்சம் 94, இப்படி போயிட்டே இருக்குது. சரிங்களா? இந்த மாதிரி தான் படிக்கட்டு ஷேப் போகுது. ஸோ 2 செங்கற்கள் குறைவாக தேவை. மொத்தம் 30 படிக்கட்டுகள், இது மாதிரி மொத்தம் 30 படிக்கட்டுகள் வந்து கட்டுறாங்க. அப்போ எத்தனை செங்கற்கள் டோட்டலாக தேவை அப்படிங்கிறது கொஸ்டின். சரிங்களா? ஸோ எப்படிங்கிறது பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு 100 செங்கல் தேவையா, அடுத்து 98, அப்படி 2 குறையுதுங்களா. ஸோ 96 அப்படி போயிட்டே இருக்குது. ஸோ கடைசியாக அவங்க வந்து டோட்டலாக ஒரு 30 வரைக்கும் முடிக்கிறாங்க. சரிங்களா? 30 படிக்கட்டுகள் வரைக்கும் அமைக்கிறாங்க. உங்களுக்கு ஒரு சின்னதாக டவுட் வரும். அதாவது இந்த இடத்துல 30 போட்டுறாதீங்க, ஏன்னா இது வந்து 30வது படிக்கட்டு. இதெல்லாமே செங்கலுடைய கணக்கு. கரெக்டாக? இது வந்து 30 படிக்கட்டு, இங்கே 30 எழுதிடாதீங்க. ரைட். ஸோ ஃபார்முலா நீங்கள் என்ன சப்ஸ்டியூட் பண்ணணும் அப்படின்னா, Sn is equal to n/2 of 2a plus n minus 1 into d. சரிங்களா? இது ஒரு கூட்டுத்தொடர் வரிசை, ஏன்னா கரெக்டாக ஈவனாக 2 குறையுது. ஸோ கூடுதல் கண்டுபிடிக்கிறதுக்கு n/2 of 2a plus n minus 1 into d அப்படிங்கிற ஃபார்முலா யூஸ் பண்ணுறோம். ஸோ n அப்படிங்கிறது உறுப்புகளின் எண்ணிக்கை, அதாவது 30 படிக்கட்டுன்னு அவங்களே சொல்லிட்டாங்க. சரிங்களா? அதனால் நம்ம 30 அப்படிங்கிறத நம்ம இங்கே டைரெக்டாக சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ஸோ 30/2. 2a, ஏங்கிறது ஃபஸ்ட்டு டிஜிட்டு, அதாவது என்னது 100, இதுதான் a. அப்போ 2 into 100. சரிங்களா? ஸோ ப்ளஸ் n minus 1, n ஆல்ரெடி நீங்கள் நோட் பண்ணியிருக்கீங்க, 30 minus 1. d டிஃப்ரென்ஸ், ஒவ்வொன்றுக்கும் டிஃப்ரென்ஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தா 2 வருது. சரிங்களா? ஸோ 2 அப்படிங்கிறத சப்ஸ்டியூட் பண்ணிடும். ஸோ இதை சிம்ப்ளை பண்ணிக்கலாம். 30/2ங்கிறது 15, 2 into 100ங்கிறது 200, ப்ளஸ் 30 minus 1ங்கிறது 29. ஒரு நிமிஷம் இங்கே பாருங்கள், 100 minus 98 is equal to -2. குறி ரொம்ப முக்கியம். சரிங்களா? அது மாதிரி 98 minus 96ங்கிறது -2. சாரி, 96 minus 98ங்கிறது -2. ஸோ டிஃப்ரென்ஸ் வந்து -2. சரிங்களா? ஸோ இங்கே 29 மைனஸ் பெருக்கல் 29 இன்ட்டு -2. ஸோ இதை மேலும் சிம்ப்ளை பண்ணிங்கன்னா 15 இன்ட்டு 200, 29 -58. சரிங்களா? ஏன்னா மைனஸில் இருக்கனால. ஸோ 15 இன்ட்டு 200, 58 போச்சுன்னா 10ல் 8 போச்சுன்னா 2, 9ல் 5 போச்சுன்னா 4, திருப்பி இங்கே 1. ஸோ இங்கே 142 வரும். ஸோ 15ஐயும் 142ஐயும் பெருக்கிக்கலாம். 142 இன்ட்டு 15, 2 10, மிச்சம் 1 4 5 20, 21, 2 1 5 7, 2 4 1 0 3 11 2. அப்போ ஆன்சர் வந்து 2130 செங்கற்கள் தேவை. 2130 செங்கற்கள் தேவை.
மைனஸ் ப்ளஸ் அப்படிங்கிறது ரொம்ப கேர்ஃபுல்லாக போடணும் சரிங்களா. ஸோ 98 மைனஸ் 100 அதுதான் கரெக்டான பேட்டர்ன். 98 மைனஸ் 100 மைனஸ் 2. அதே மாதிரி 96 மைனஸ் 98 96 மைனஸ் 98 இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 2 சரிங்களா. இதில் ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கேளுங்க, நோட் பண்ணிட்டாலும் சொல்லுங்கள். பண்ணியாச்சு சார். சரி ஓகே நோட் பண்ணியாச்சு சார். ஓகே. அடுத்த சம் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்லேயே கேட்ட சம். கொஷின் நம்பர் 6 மாடல் நம்பர் 2ல் கொஷின் நம்பர் 6 டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் கேட்டது. ஒருவர் தாம் பெற்ற 65,000 கடனை திருப்பி செலுத்த முதல் மாதம் ரூபாய் 400 அதன் பின் ஒவ்வொரு மாதமும் முந்தைய மாதம் செலுத்தியதை விட ரூ. 300 கூடுதலாகவும். ஸோ முந்தைய மாதம் செலுத்தியதை விட ரூபாய் 300 கூடுதலாகவும் செலுத்துகிறார் எனில் அவர் கடனை அடைக்க ஆகும் காலம் யாது? ஒருவர் தாம் பெற்ற 65,000 கடனை திருப்பி செலுத்த முதல் மாதம் ரூபாய் 400 அதன்பின் ஒவ்வொரு மாதமும் முந்தைய மாதம் செலுத்தியதை விட ரூபாய் 300 கூடுதலாகவும் செலுத்துகிறார் எனில் அவர் கடனை அடைக்க ஆகும் காலம் என்ன? ஆப்ஷனோடு நோட் பண்ணிக்கோங்க. ஏன்னா இந்த மாடல் சம்லாம் ஆப்ஷன் இருந்தால் தான் அட்டன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஆப்ஷன் ஏ 15 மாதம், ஆப்ஷன் பி 20 மாதம், ஆப்ஷன் சி 30 மாதம், ஆப்ஷன் டி 40 மாதம். எக்ஸாமில் கேட்ட சம்மு. ஸோ எப்படின்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு மந்த் அவர் எவ்வளோ செலுத்துகிறாரா? 400 ரூபா கட்டுறாரு. கடன் அடைக்கிறதுக்காக 400 ரூபா கட்டுறாரு. அடுத்து ஒவ்வொரு மாதமும் 300 இன்க்ரீஸ் பண்ணிட்டே போகிறாரு. அப்போ அடுத்த மாதம் 300 இன்க்ரீஸ் பண்ணி 700 கட்டுறாரு. அடுத்து 3ஆவது மாதம் இதை விட 300 இன்க்ரீஸ் பண்ணி 1000 கட்டுறாரு. அப்படி போயிட்டே இருக்குது கடன் சரிங்களா. அப்போ அந்த 65,000 கடனை அவர் அடைக்கிறதுக்கு ஆகும் காலம் யாது அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ கடைசி அமௌண்ட்லாம் என்னென்னு நம்ம கண்டுபிடிக்க முடியாது. அதுதான் ஃபார்முலா வச்சு தான் நம்ம கண்டுபிடிக்க முடியும் சரிங்களா. ஸோ ஃபஸ்ட்டு இதுக்குரிய ஃபார்முலா என்ன அப்படின்னா SN இஸ் ஈக்குவல் டு n/2 ஆஃப் 2a ப்ளஸ் n-1 இன்ட்டு d. இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம். ரைட். உங்களுக்கு கூடுதல் தெரியும். ஏன்னா கடைசியாக அவங்க 65,000 தான் அவங்க அடைக்க போகிறாங்க சரிங்களா. அதனால் நான் 65,000 நான் இந்த இடத்துல சப்ஸ்டியூட் பண்ணிட்டேன். என்னங்கிறது நமக்கு தெரியாது. ஏன்னா என்னங்கிறது தான் லாஸ்ட்டாக உள்ள வேல்யூ. அது என்னங்கிறது தெரியாதுன்னு நான் என்ன அப்படியே வச்சுக்கிட்டேன். n/2 2 இன்ட்டு ஏங்கிறது முதல் மதிப்பு 400 சரிங்களா. அடுத்தது ப்ளஸ் n-1 என்னங்கிறது என்னன்னு தெரியாது, அதனால் அப்படியே வச்சுக்கலாம் n-1. டி டிஃப்ரென்ஸ் நமக்கு தெரியும், ஒவ்வொன்றுக்கும் டிஃப்ரென்ஸ் 700 மைனஸ் 400 அப்போ ப்ளஸ் 300 தான், பிரச்சனை இல்லை, ப்ளஸ் 300. ஸோ டிஃப்ரென்ஸ் ப்ளஸ் 300. ஸோ இதை சிம்பிளை பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த 2
இந்த சைடு போட்டோம். சரிங்களா? ஸோ இந்த சைடு போச்சுன்னா 65 அப்படிங்கிறது 1,30,000 மாறுது. ஸோ இந்த இடத்துல n ப்ராக்கெட்டில் 42 8 அப்படிங்கிறனால 800ன்னு வந்துடும். ப்ளஸ் இந்த இடத்துல 300 வந்து இங்கேயும் பெருக்கணும் இங்கேயும் பெருக்கணும். அப்போ 300n மைனஸ் 300 அப்படின்னு வந்துடும். சரிங்களா? அடுத்தது இந்த 800 இந்த மைனஸ் 300 இருக்கு. சிம்பிளை பண்ணிங்கன்னா n ஆஃப் 500 ப்ளஸ் 300n அப்படின்னு வந்துடும். சரிங்களா? ரைட். ஸோ இப்போது இந்த இடத்துல 1,30,000 அப்படியே இருக்குது லெஃப்ட் ஹேண்ட் சைடில், அதை அப்படியே வச்சுக்கலாம். இந்த எண்ணை வந்து உள்ளே பெருக்கிக்கலாம் ப்ராக்கெட்குள்ளே. அப்போ ஒவ்வொன்றுக்கும் பெருக்கணும். 500 என்னன்னு வரும். அதே மாதிரி n இன்ட்டு 300 என்னங்கிறது 300 n ஸ்கொயர்டுன்னு வரும். ஸோ 1,30,000. இப்போ தான் நமக்கு ஆப்ஷன் வந்து ஹெல்ப் பண்ணும். எந்த வேல்யூவை போட்டால் நமக்கு வந்து 1,30,000 வரும் அப்படின்னு கண்டுபிடிக்கணும். அதாவது ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிற எண்ணுக்கு பதிலாக எந்த வேல்யூ போட்டால் 1,30,000 வரும் அப்படின்னு கண்டுபிடிக்கணும். சரிங்களா? இப்போது ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே நம்ம இங்கே பாருங்களேன், இங்கே எல்லாமே 0 0ன்னு இருக்குது. நல்லா கவனிங்க, இங்கே 0 1,30,000 எல்லாமே 4 டிஜிட் வந்து 0 0 0ன்னு இருக்குது. ஸோ நீங்கள் என்ன எடுக்கலாம் அப்படின்னா 15 ஸ்கிப் பண்ணிடலாம் ஆப்ஷன்லேருந்து. ஏன்னா அது 5ல் இருக்குது. ஸோ மேக்ஸிமம் வந்து 5ல் முடிகிற மாதிரி தான் நம்பர் வரும். அப்போ 15க்கு அப்புறம் இருக்கிற ஆப்ஷன் பி பாருங்களேன், 20 மாதம். நான் அந்த 20 மாதம் எடுத்து சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்குறேன். இப்போ இஃப் n இஸ் ஈக்குவல் டு 20 இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போது 500 இன்ட்டு 20 அப்படின்னு செக் பண்ணி பார்க்குறேன். ப்ளஸ் 300 இன்ட்டு 20 ஸ்கொயர்டு. இதை சிம்பிளை பண்ணி பார்க்கலாம். 2 10, இங்கே 1 2 3 0. அடுத்தது இங்கே 300 இன்ட்டு 2 2 4. ஸோ ஒரு சைஃபர், அதாவது 20 இன்ட்டு 20ங்கிறது 400. ரைட். ஸோ இங்கே முன்னாங்க 12. ஸோ 12 1 2 3 4. இங்கே 10,000 இருக்குது. ஸோ கூட்டினீங்கன்னா ரெண்டையும் கூட்டினீங்கன்னா 1,30,000 அப்படின்னு ஈக்குவலாக வருது. அதாவது லெஃப்ட் ஹேண்ட் சைட்லும் 1,30,000, ரைட் ஹேண்ட் சைட்லையும் 1,30,000. எப்பொழுது என்னங்கிறது 20 எடுக்கும் பட்சத்தில். அப்போ ஆன்சர் n இஸ் ஈக்குவல் டு 20 தான் டிக் பண்ணணும். ஸோ இங்கேருந்து நோட் பண்ணிக்கோங்க. நோட் பண்ணிட்டேன் சார். இது ஒன்னொன்னுக்கு எப்படி சார் ஃபார்முலா கண்டுபிடிக்கிறது? படிச்சுட்டு அதாவது உங்களுக்கு 2 ஃபார்முலா தான் இருக்குது. கூடுதல் கூட்டுத்தொடர் வரிசைனாவே 2 ஃபார்முலா தான் இருக்குது. Sn பெரும்பாலும் Sn இஸ் ஈக்குவல் டு n/2 ஆஃப் 2a + n - 1 × d. இந்த ஃபார்முலா தான் நீங்கள் பயன்படுத்துவீங்க பெரும்பாலும். சரிங்களா? இன்னொரு ஃபார்முலா என்னது, உங்களுக்கு ஃபஸ்ட்டும் லாஸ்ட்டும் மதிப்பு தெரிஞ்சிச்சுன்னா a + l அதுக்குடைய மதிப்பு மட்டும் தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கோங்க. இதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த கூடுதல் மாதிரி ஒன்று போட்டிருப்பீங்க பாருங்கள், +6 + 13 + 20 ப்ளஸ் அது அந்த மாதிரி கூடுதல் மதிப்பு என்ன அப்படின்னு கேட்டால் உங்களுக்கு ஃபஸ்ட்டும் தெரியும் லாஸ்ட்டும் தெரியும்னு சொல்லிட்டு நீங்கள் அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம். n/2 ஆஃப் a + l என்னோட மதிப்பு கண்டுபிடிக்கிறதுக்கு l - a / d + 1 அந்த 2 ஃபார்முலா யூஸ் பண்ணுவீங்க. மீதி மேக்ஸிமம் இந்த ஃபார்முலா தான் பயன்படுத்துகிற மாதிரி சம்மு வரும். இது n/2 ஆஃப் 2a + ஆமாம் 2a + n - 1 × d இந்த ஃபார்முலா பயன்படுத்துகிற மாதிரி தான் மேக்ஸிமம் சம்மு வரும். ஆனால் நீங்கள் இந்த மாடல் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. எந்த இடத்துல n/2 ஆஃப் a + l வருது, 2 டிஜிட்டுக்கு இடையில ப்ளஸ் வரும் பட்சத்தில் கூடுதல் என்னன்னு கேட்கும்போது இந்த ஃபார்முலா யூஸ் பண்ண வேண்டியது இருக்குது. அது மாதிரி ஒற்றை மிகை முழுக்கினுடைய கூடுதல் யாது அப்படின்னு கேட்கும்போது அந்த ஃபார்முலா யூஸ் பண்ண வேண்டியது இருக்குது. சொல்லுங்கள், டவுட் கேளுங்க. பேராகிராஃப் கேக்குறாங்க பாத்தீங்களா, அந்த மொத்தம் 30 படிக்கட்டுகள்னு சொல்லிட்டு. ஆமா. அதுவும் கூடுதல் மாதிரி தானே? ஆமா, அதுவும் கூடுதல் தான். ஆனா உங்களுக்கு 30ங்கிறது உங்களுக்கு கடைசி வேல்யூ இல்லையே. 30ங்கிறது படிக்கட்டோட எண்ணிக்கை. ஆனா 100 98 96ங்கிறது செங்கலுடைய எண்ணிக்கை. புரிஞ்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் படிக்கட்டு 100 செங்கல், அதுக்கு அடுத்த படிக்கட்டு 2 செங்கல் குறைவாக, அப்போ 98 செங்கல், அதுக்கு அடுத்த படிக்கட்டு 2 செங்கல் குறைவாக 96. இதே மாதிரி நான் டோட்டலாக வடிவமைச்சுக்கிட்டு போயிட்டே இருக்கிறேன். டோட்டலாக நான் 30 படிக்கட்டு கட்டுறேன். அது 30 செங்கல் இல்லை, 30 படிக்கட்டு. அப்போ 30 நீங்கள் கடைசியாக உறுப்பாக கன்சிடர் பண்ணக்கூடாது. புரியுதுங்களா?
கடைசி உறுப்பா கன்சிடர் பண்ண கூடாதுன்னா அப்ப வந்து அந்த நான் படிக்கட்டு எண்ணின்னு தானே போறேன். அந்த மொத்தம் 30 படிக்கட்டு தானே மொத்தம் அது. முதல் படிக்கட்டு 100 கரெக்டுங்களா? முதல் படிக்கட்டு 100. ஆமா, ஓகே சார். 100ங்கிறது செங்கலினுடைய எண்ணிக்கை, அது புரியுதுல்ல? ஆனா 30ங்கிறது செங்கலுடைய எண்ணிக்கை அல்ல, அதுதான் நான் சொல்ல வரேன். அது படிக்கட்டினுடைய எண்ணிக்கை. ம். அடுத்த சம் போலாங்களா? அடுத்த சம் கொஞ்சம் முக்கியமானது, நோட் பண்ணிக்கோங்க. டிஃபரெண்டா இருக்கு சார் சம் எல்லாமே. கொஞ்சம் முக்கியமான சம், 7வது சம் நோட் பண்ணிக்கோங்க. இங்க பாருங்களேன், ஒரு சதுரம் மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்க. அதில் 1 2 3 4 5. சஞ்சய், இது மாதிரி கொஸ்டின் உங்களுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், சரிங்களா? நீங்கள் பாருங்கள், 1 2 ஓகே சார். 3 4 5 6. இப்போ என்ன கொஸ்டின்னா, இதில் மொத்தம் எத்தனை சதுரங்கள் இருக்குது அப்படிங்கிறதா கொஸ்டின். எத்தனை சதுரங்கள் உள்ளன அப்படிங்கிறது தான் கொஷின். கொஷினோட சென்டென்ஸ் ஃபார்மேஷன் வேணால் எக்ஸாமில் வேறு மாதிரி இருக்கலாம், சரிங்களா? இதில் வந்து இத்தகைய அதாவது எப்படி கேட்பாங்கன்னா, எக்ஸாமில் ஒரு சதுர வடிவ கேக்கை வந்து 1 2 3 4 5 6 துண்டுகளாக வெட்டப்படுகிறது. வெர்டிகலாக இந்த மாதிரி கட் பண்ணுறாங்க, ஹாரிசாண்டலாக இந்த மாதிரி கட் பண்ணுறாங்க. 1 2 3 4 துண்டுகளாக கட் பண்ணுறாங்க. மொத்தம் எத்தனை பீஸ் வரலாம் இல்லை அப்படின்னு கூட கேட்கலாம். இல்லைனா நான் என்ன கொஸ்டின் இதில் ஃப்ரேம் பண்ணியிருக்கேன்னா, இந்த சதுரத்தில் நல்லா கவனிச்சுக்கோங்க, இந்த சதுரத்தில் டோட்டலாக எத்தனை சதுரங்கள் இருக்குது, அதாவது 1 2 3 4 5 6, இங்கே வந்து 6 காலம் இருக்குது. இந்த இடத்துல 1 2 3 4 5 ரோ இருக்குது, புரியுதுங்களா? ஸோ இது காலம், சரிங்களா? இது வந்து காலம், இது வந்து ரோ. ரைட். எத்தனை சதுரம் இருக்குது அப்படின்னா 1 2 3 4 5 6. அப்போ 6, இந்த இடத்துல 1 1 2 3 4 5, அப்போ 6 5 30 சதுரம் இருக்குங்க சார் அப்படின்னு சொன்னீங்கன்னா தப்பு. இதுவும் கூட ஒரு சதுரம் தான், நல்லா கவனிங்க. இதுவும் ஒரு சதுரம், இதுவும் கூட ஒரு சதுரம், இதுவும் கூட ஒரு சதுரம், இது ஒரு சதுரம், இது ஒரு சதுரம், இது எல்லாம் சேர்த்து ஒரு சதுரம். கான்செப்ட் புரியுதுங்களா? சார் இது எல்லாமே ஸ்கொயர் பண்ணா ஆன்சர் வந்துருமா சார்? 1 ஸ்கொயர் 2 ஸ்கொயர் 3 அதை நான் சொல்லித்தரேன். இல்லை, இந்த மாதிரியான காம்பினேஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்படி எடுக்கணும் நீங்கள். இங்கே என்ன காலமில் ஃபஸ்ட் இருக்குது, அதாவது டோட்டல் எத்தனை காலம் இருக்குது, 6 காலம் இருக்குது, கரெக்டுங்களா? இங்கே டோட்டலாக எத்தனை ரோ இருக்குது, 1 2 3 4 5 5 ரோ இருக்குது. அப்போ 6 × 5 அப்படின்னு போடுவீங்க, 13 சொல்லிட்டு. அதையே இன்னும் கொஞ்சம் குறைச்சலாம், 5 × 4 4 × 3 3 × 2 2 × 1 வரைக்கும் போவீங்க. ஸோ 5 20, 4 12, 2 6, திருப்பி 2. இது எல்லாத்தையும் ஆட் பண்ணணும். 6 2 8 8 2 10 1 3 4 6 7, டோட்டலாக 70 சதுரங்கள் இருக்குங்கிறத ஆன்சர். இதுதான் லாஜிக். இப்போ டோட்டலாக 70 சதுரம் இருக்குது. இது வந்து நம்ம காம்பினேஷன் மாடல் இது, சரிங்களா? ஸோ இதை நோட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி காலம் ஒரு நம்பர், ரோ ஒரு நம்பர், ரெண்டுமே வித்தியாசமாக வேறு நம்பர். 6 காலம் இருக்குது, 5 ரோ இருக்குது, சரிங்களா? ஸோ இதில் எத்தனை சதுரம் வருதுன்னா இந்த மாதிரி தான் காம்பினேஷன் வந்து போட்டு ஆன்சர் கண்டுபிடிக்கணும். நோட் பண்ணிட்டீங்கன்னா சொல்லுங்கள். இதே மாடலில் இன்னொரு சம் கொடுக்குறேன்.
அடுத்த சம் ரெக்டாங்கிள் மாதிரி பண்ணாங்கன்னா அதான் அடுத்த சம் சொல்கிறேங்க. நோட் பண்ணியாச்சு சார். ஓகே, இப்போ அடுத்தது பாருங்கள். ஒரு சதுரம் தான், ஆனால் இங்கே 1 2 மொத்தம் 3 ரோ இருக்குது, 3 காலம் இருக்குது. சரிங்களா? ஸோ இதில் வந்து எத்தனை சதுரங்கள் உள்ளன? எத்தனை சதுரங்கள் உள்ளன? ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 1 2 3. சரிங்களா? காலம் வந்து 3, ரோவும் வந்து 3. ஸோ இங்கே 1 2 3. ஸோ காலம் வந்து 3, ரோவும் 3. ஸோ இப்படி இருக்கும்போது நம்ம எப்படி ஆன்சர் பண்ணணும் அப்படின்னா, ஜஸ்ட் காம்பினேஷனை அப்படியே எடுத்துக்கோங்க. 3 × 3 9, 2 × 2 4, திருப்பி 1 × 1 1. ஸோ இப்போ ஆன்சர் 10 14ங்கிறத ஆன்சர். மாற்றி எடுத்துடாதீங்க, மாற்றி தப்பாக எடுத்துடாதீங்க. 3 × 1 2 × 2 1 × 3 அப்படி எடுத்துடாதீங்க, தப்பாக போயிடும். போட்டிங்கன்னா தப்பாக தான் வரும். 3 2 3 5 8 சதுரம்னு தப்பாக போட்டுருவீங்க. மாற்றி எடுத்துடாதீங்க. காம்பினேஷனோட தான் காம்பினேஷன் எடுக்கணும். 3 × 3 2 × 2 1 × 1 இப்படி தான் எடுக்கணும். சரிங்களா? நோட் பண்ணியாச்சு. சரி, ஓகே. அடுத்த டைட்டில் கொடுத்துக்கோங்க, பெருக்கு தொடர் வரிசை, ஜிபி. பெருக்கு தொடர் வரிசை. ஸோ ஆல்ரெடி நீங்கள் எழுதியிருந்தாலும் இன்னொரு முறை எழுதிக்கோங்க. இதனுடைய பொது வடிவம் A, AR, AR ஸ்கொயர்ட், AR கியூப், AR பவர் n-1. இது பொது வடிவம். அடுத்த ரெண்டாவது பொது விகிதம். அதாவது R is equal to T2/T1. T2/T1 அதாவது term 2/term 1. term 2/term 1 இதுக்கு மீனிங் அதான். சரிங்களா? ரைட். அடுத்தது நிபந்தனை, கண்டிஷன் என்ன அப்படின்னா, T2/T1 என்பது T3/T2க்கு சமமாக இருந்தால் அது ஒரு பெருக்கு தொடர் வரிசை. சரிங்களா? T3/T2. அடுத்தது இதுக்கான ஃபார்முலா எண்ணாவது உறுப்புக்கான அல்லது உறுப்புகளின் எண்ணிக்கை is equal to, அதாவது Tn is equal to AR power n-1. AR power n-1. இது ரொம்ப முக்கியம். அது மாதிரி இந்த ஃபார்முலா ரொம்ப முக்கியம். கண்டிஷன்ஸ் T2/T1 is equal to T3/T2. ரைட். இந்த பெருக்கு தொடரோட இன்ட்ரொடக்ஷனோட ஒரே ஒரு எக்ஸாம்பிள் சம்மோட கொடுத்துட்டு கிளாஸ் முடிச்சுக்கிறேன். இப்போ வந்து இது ஒரு பெருக்கு தொடர் வரிசையா இல்லையா அப்படின்னு பார்க்க போகிறோம். கொஷின் நம்பர் 1, 3, 9, 27, 81 ... இது ஒரு பெருக்கு தொடர் வரிசையா அப்படிங்கிறது கொஷின். இது ஒரு ஜிபியா, பெருக்கு தொடர் வரிசையா அப்படின்னா கண்டிஷன் என்ன சொல்லியிருக்கோம்? கண்டிஷன் T2/T1 is equal to T3/T2. அதாவது
T1, T2, T3, இது T4. ஸோ T2 divided by T1, அதாவது 9/3 is equal to T3 divided by T2. ஸோ 27 divided by 9. சிம்பிளை பண்ணி பார்க்கலாம். 3 9, இது 9 27. அப்போ 3 is equal to 3ன்னு இருக்கனால இது ஒரு பெருக்கு தொடர் வரிசையே. இது ஒரு பெருக்கு தொடர் வரிசையே. ரைட். இதுவே கொஸ்டின் நம்பர் 2 இப்படி கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். அதாவது 0.5, 0.05, 0.005 டாட் 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 டாட். இது ஒரு பெருக்கு தொடர் வரிசையா? கொஸ்டின். இது ஒரு பெருக்கு தொடர் வரிசையா அப்படின்னு கேட்குறேன். ஃபார்முலா என்ன? T2 divided by T1, T3 divided by T2. அதாவது இது T1, T2, இது T3. சரிங்களா? ஸோ T3 அப்படிங்கிறது T2 அப்படிங்கிறது 0.05 divided by 0.5 is equal to T3ங்கிறது 0.005 divided by 0.005. ரைட். நல்லா கவனிங்க. இங்கே மேலே 2 புள்ளி இருக்குது, கீழே ஒரு புள்ளி தான் இருக்குது. அப்போது நீங்கள் எதால் மல்டிப்ளை பண்ணணுன்னா மல்டிப்ளை வித் 100. ரெண்டுமே மல்டிப்ளை வித் 100. ஸோ மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 5 டிவைடட் பை 50ன்னு வரும். கரெக்டுங்களா? 5 டிவைட் பை 50. அப்போது 4 5 5 10 50. அது மாதிரி மேலே வந்து 1000ஆல் மல்டிப்ளை பண்ணணும். அப்போ கீழேயும் நீங்கள் 1000ஆல் மல்டிப்ளை பண்ணணும். அப்போ தான் இங்கே 5 வரும், இங்கேயும் 50 வரும். ஸோ சிம்பிளை பண்ணிங்கன்னா 1/10. அப்போ இதுவும் ஒரு பெருக்கு தொடர் வரிசையே. 2 சைடும் சமமாக இருக்குது. சரி, இப்போ நான் 3 4 வந்து ஹோம்ஒர்க்காக கொடுக்குறேன். அதை நீங்கள் செக் பண்ணிவிட்டு இது ஒரு பெருக்கு தொடர் வரிசையானு சால்வ் பண்ணி நீங்கள் ஃபோட்டோ அனுப்புங்க எனக்கு. சரிங்களா? கொஸ்டின் நம்பர் 3. 4, 44, 444. இது ஒரு ஜிபி தொடரா? அதாவது ஜிபி தொடர் வரிசையா? பெருக்கு தொடர் வரிசையா? அதே மாதிரி கொஸ்டின் நம்பர் 4, 1/3, 1/6, 1/12 டாட் 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 டாட். இது ஒரு பெருக்கு தொடர் வரிசையா? ஸோ இந்த 2 ஹோம்ஒர்க் சம்மோட இன்றைக்கி நான் கிளாஸை வந்து நான் ஸ்டாப் பண்ணுறேன். ரெண்டையும் சால்வ் பண்ணிவிட்டு எனக்கு ஃபோட்டோ எடுத்து அனுப்புங்க. இன்றைக்கி பார்த்ததில் ஏதாச்சும் டவுட் இருக்குங்களா? சார் அதில் எல்சிஎம் எக்ஸ்எஃப்ல ஒரு சம் டவுட் சார். ஓகே. HCF LCM. ஆமாம் ஆமாம். P ஆஃப் சொல்லிட்டு ஒரு P +